இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் ஹிஸ்டரி யூனிட் 1 உடைய லெசன் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல இந்த பேராகிராஃபோட முடிச்சோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து காசஸ், கோர்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 1. வேர்ல்டு வார் 1 உடைய காசஸ் காரணங்கள் என்னென்ன, கோர்ஸ் அது எப்படிலாம் நடந்தது, ரிசல்ட்ஸ் அதனுடைய விளைவுகள் என்னென்ன, அந்த வாருக்கு அப்புறம் என்னென்னலாம் ஆச்சு. இதுல இந்த வீடியோல குறிப்பா காசஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ். அலையன்ஸ்னா கூட்டணின்னு அர்த்தம். யூரோப்ல இருந்த கூட்டணியும் அதை எதிர்த்து இருந்த இன்னொரு கூட்டணி, அதெல்லாம் பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். In 1900, 5 of the European great powers were divided into 2 armed camps. யூரோப்ல இருந்த கிரேட் பவர்ஸ்னா கிரேட் கண்ட்ரிஸ், ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸ் வந்து 5 கண்ட்ரி வந்து 1900ல டிவைட் ஆச்சு, ரெண்டா பிரிஞ்சுது. ஆர்ம்டு கேம்ப்ஸ்னா சண்டை போடுறதுக்காக 2 டீமா பிரிஞ்சாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து லெசன் எக்ஸ்பிளனேஷன்றதுனால ஷார்ட்டாவே இந்த பேராகிராஃப்லாம் சொல்றேன். இந்த பேராகிராஃபை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி நான் டீடைல் ஆன்சர்ல சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒன் கேம்ப் கன்சிஸ்டட் ஆஃப் த சென்ட்ரல் பவர்ஸ். ஸோ ஒரு கேம்ப், 2 கேம்பா பிரிஞ்சது, அதுல ஒரு கேம்ப் வந்து சென்ட்ரல் பவர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க யாருன்னா ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி அண்ட் இட்டாலி. ஸோ இந்த பேஜுக்கு முன்னாடி ஒரு மேப் இருக்கும், அந்த மேப் எடுத்து இந்த கண்ட்ரி எல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்து படிங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட், அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் பிஸ்மார்க் தே ஹேட் ஃபார்ம்டு த ட்ரிபிள் அலையன்ஸ் இன் 1882. பிஸ்மார்க்ன்றவர் வந்து ஒரு தலைவர், அவருடைய கைடன்ஸ்ல அவருடைய ஹெல்ப்ல அவங்க வந்து ட்ரிபிள் அலையன்ஸ்ன்றத ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ 3 பேர் சேர்ந்த கூட்டணி ட்ரிபிள் அலையன்ஸ். த அண்டர்ஸ்டாண்டிங் வாஸ் தட் ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரியா வுட் ஹெல்ப் ஈச் அதர். ஸோ அவங்களுக்குள்ள இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா ஜெர்மனியும் ஆஸ்திரியாவும் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும். ஸோ ஆஸ்திரியா ஹங்கேரின்றது ஒரு கண்ட்ரி, ஜெர்மனின்றது இன்னொரு கண்ட்ரி, அவங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கணும். த அதர் கேம்ப் கன்சிஸ்டட் ஆஃப் பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா. ஸோ ஃபர்ஸ்ட் கேம்ப் இது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு அடுத்த கேம்ப் பார்த்தோம்னா இன்னொரு டீம் பார்த்தோம்னா பிரான்ஸ், ரஷ்யா இருக்கிறாங்க. தேர் அலையன்ஸ் வாஸ் ஃபார்ம்ட் இன் 1894 வித் த ப்ராமிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஹெல்ப். ஸோ அவங்களும் 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க, ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. மியூச்சுவல் ஹெல்ப், மியூச்சுவல் ஹெல்ப்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ரஷ்யா பிரான்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், அது மாதிரி. இஃப் ஜெர்மனி அட்டாக் எய்தர் ஆஃப் தம், எப்போனா ஜெர்மனி வந்து யாரை அட்டாக் பண்ணாலும் இன்னொருத்தவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். An isolated Britain wanted to break her isolation and approach Germany twice, but in vain. So இந்த டைம்ல முக்கியமான பவர்னு பார்த்தோம்னா பிரிட்டன், அந்த கண்ட்ரி வந்து தனியாவே இருந்தது, யாரு கூடயும் இல்ல. அவங்க வந்து தனியா இருக்கிறது, ஐசோலேஷனா தனியா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதை பிரேக் பண்ணோம், அதை முறியடிச்சு வெளியே வரணும்னு பாக்குறாங்க. அதனால அவங்க வந்து ஜெர்மனி கூட போய் ஜாயின் பண்றதுக்காக கேட்கறாங்க 2 டைம். பட் இன் வெயின், அது ஆனா வீணா போயிடுச்சு, அது நடக்கல. As Japan was increasingly hostile towards Russia, as France was the ally of Russia, it preferred to ally with Britain. So ஜப்பான் வந்து ரஷ்யா கிட்ட ரொம்ப அதிகமா மோத ஆரம்பிச்சாங்க. ஹோஸ்டைல்னா அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இந்த டைம்ல ரஷ்யா கூட யார் ஃப்ரெண்டா இருந்தா, பிரான்ஸ். அலைனா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். இட் ப்ரிஃபர்ட் டு அலை வித் பிரிட்டன். இட்டுனா இங்க வந்து பிரான்ஸை குறிக்குது. பிரான்ஸ் வந்து இந்த பிரச்சனைனால, அதாவது ரஷ்யா வந்து ஜப்பான் வந்து தாக்குற மாதிரி அந்த சிச்சுவேஷன்னால பிரான்ஸ் வந்து பிரிட்டன் கூட ஜாயின் பண்ணிக்க விருப்பப்பட்டாங்க. ஏன்னு பார்த்தோம்னா த ஆங்கிலோ ஜாப்பனீஸ் அலையன்ஸ் ப்ராம்ப்டட் பிரான்ஸ் டு சீக் அன் அலையன்ஸ் வித் பிரிட்டன். ஸோ ஆங்கிலோனா இங்க பிரிட்டன், இங்கிலீஷ் அவங்கள குறிக்குது. அவங்களும் ஜாப்பனீஸும் ஒரு அலையன்ஸ், அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி மாதிரி போட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு டீமா இருந்ததுனால இப்ப ஜப்பான் என்ன பண்றாங்க, ரஷ்யாவை தாக்குறாங்க. அப்போ ரஷ்யா வந்து பிரான்ஸோட ஃப்ரெண்டு. அப்போ பிரான்ஸ் என்ன பண்றாங்கன்னா பிரிட்டன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டோம்னா இந்த பிரச்சனையை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலான்றதுனால மெயினா இதை வந்து யூஸ் பண்றாங்க. டு சீக் அன் அலையன்ஸ் வித் பிரிட்டன், பிரிட்டன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம டு ரிசால்வ் கொலோனியல் டிஸ்பியூட்ஸ் ஓவர் மொராக்கோ அண்ட் ஈஜிப்ட். மொராக்கோவும் ஈஜிப்டும் ஆப்பிரிக்காவில் உள்ள இடம். இந்த இடம்லாம் வந்து பிரான்ஸும் பிரிட்டன்லாம் போய் அங்க ஆக்கிரமிச்சாங்க, அதாவது அதை பிடிச்சாங்க, காலனிஸா பிடிச்சாங்க. அது மாதிரி பிடிக்கும் போது அந்த இடத்துல இவங்களுக்குள்ள பிரான்ஸுக்கும் பிரிட்டனுக்கு இடையில வந்து பிரச்சனை எல்லாம் வந்தது. அதை இந்த அலையன்ஸ் மூலமா, அதாவது இந்த பிரான்ஸும் பிரிட்டனும் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க, அதன் மூலமா அந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்துக்கிட்டாங்க, ரிசால்வ் பண்ணிக்கிட்டாங்க. திஸ் ரிசல்டட் இன் த ஆன்டான்டே கார்டியல். ஸோ இதன் மூலமா இந்த ஆன்டான்டே கார்டியல்ன்றது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இவங்களுக்குள்ளார வந்து முடிவு பண்ணிக்கிட்டாங்க, ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க 1904ல. இன் ரிட்டர்ன் ஃபார் லெட்டிங் த பிரெஞ்ச் ஹேவ் அ ஃப்ரீ ஹேண்ட் இன் மொராக்கோ, பிரான்ஸ் அக்ரீட் டு ரெகனைஸ் த பிரிட்டிஷ் ஆக்குபேஷன் ஆஃப் ஈஜிப்ட். ஸோ இங்கிலீஷும் பிரெஞ்சும், அதாவது இங்கிலீஷ்னா பிரிட்டிஷும் பிரெஞ்சும் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா மொராக்கோவை வந்து பிரெஞ்சு எடுத்துக்கிட்டாங்க, பிரிட்டிஷ் வந்து ஈஜிப்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதை வந்து 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. பிரிட்டன் சப்சிக்வெண்ட்லி ரீச்ட் அன் அக்ரிமெண்ட் வித் ரஷ்யா ஓவர் பெர்ஷியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் டிபெட். இது மட்டும் இல்லாம பிரிட்டன் வந்து, ஸோ பிரிட்டன்,
பிரான்ஸ், ரஷ்யா இவங்க எல்லாம் ஒரு டீம் ஆயிட்டாங்களா, அதுதான் ஆந்தான்டே கார்டியல். சோ அவங்க வந்து ஒரு டீம் ஆன பிறகு பிரெஞ்சும் பிரிட்டிஷும் அவங்களுக்குள்ளார உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்த்துக்கிட்டாங்க, ஏற்கனவே இருக்க பிரச்சனைய. அதே போல பிரிட்டனும் ரஷ்யாவும் அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனையெல்லாம் எந்தெந்த இடம்லாம் பார்த்தோம்னா, பெர்ஷியானா இன்னைக்கு இருக்கிற ஈரான் சொல்லுவாங்க, ஈரான் கண்ட்ரிய, ஆப்கானிஸ்தான், டிபெட், இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில இருக்குல்ல அந்த டிபெட் வந்து. சோ இந்த இடத்துல உள்ள பிரச்சனைய பிரிட்டனும் ரஷ்யாவும் தீர்த்துக்கிட்டாங்க. சோ பிரிட்டன், ரஷ்யா, பிரான்ஸ் இவங்க எல்லாம் ஒரு டீம் ஆயிட்டாங்க, அவங்களுக்குள்ள ஏற்கனவே இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்துட்டு. சோ இது வரைக்கும் பார்த்தோம்னா 2 டீம், ஒன்னு ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இட்டாலி சென்ட்ரல் பவர்ஸ் இவங்க ஒரு டீம். அதுக்கு அடுத்த டீம் வந்து பிரான்ஸ், ரஷ்யா, பிரிட்டன் அவங்க எப்படி ஜாயின் பண்ணாங்க, ஆர்டர் எல்லாம் கொடுத்திருக்காங்க. Thus was formed the Triple Entente of Britain, France and Russia. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், இவங்க 3 பேரும் சேர்ந்ததுதான் ட்ரிபிள் என்டான்டே. இது போல இவங்களுக்குள்ளார ஒப்பந்தம் எல்லாம் போட்டு அவங்களுக்குள்ளார இருக்கிற பிரச்சனை தீர்த்ததுனால இந்த டீம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். சோ நேஷனலிசம்னா நாட்டுப்பற்றோட இருக்கிறது, அதை வந்து ரொம்ப வயலண்டா, ரொம்ப வந்து மத்தவங்க மேல வந்து போர் புரியுறது, அது மாதிரி எல்லாம் பண்றது வயலண்ட் ஃபார்ம்ஸ் சொல்லுவோம். With the growth of nationalism, the attitude of my country right or wrong, I support it, develop. அதாவது நேஷனலிசம் அதிகமாக நாட்டுப்பற்று, நாடு சம்பந்தமான பற்று வந்து ரொம்ப அதிகமாக என்னோட கண்ட்ரி கரெக்டா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் நான் அதை சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற விஷயம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சு, அதிகமாக ஆரம்பிச்சது. The love for one country demanded hatred for another country. சோ ஒரு கண்ட்ரி மேல பற்று வைக்கிறது தப்பு கிடையாது, ஆனா அதனால இன்னொரு கண்ட்ரி மேல வெறுப்பு ஏற்படுறது, ஹேட்ரட், கோபம் அதிகமா வருது, வெறுப்பு அதிகமா வருது வந்து இதன் மூலமா அதிகமாச்சு. இங்கிலாந்து ஜிங்கோயிசம், பிரான்ஸ் சாவனிசம் அண்ட் ஜெர்மனிஸ் குல்டூர் வேர் மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். சோ இதெல்லாம் நம்ம ஷார்ட் ஆன்சர்லயும் பார்த்திருக்கிறோம். சிம்பிளா என்னன்னா, இது வந்து ஒரு நாட்டிலையும் இதை ஃபாலோ பண்ணாங்க. இதெல்லாம் வந்து அந்த மெத்தட். இந்த நேஷனலிசம் வந்து வயலண்ட் ஃபார்மா இருந்ததுன்னு சொன்னோம்ல, இங்கிலாந்துல அதுக்கு நேம் வந்து ஜிங்கோயிசம், பிரான்ஸ்ல சாவனிசம், ஜெர்மனில குல்டூர்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துலயுமே மிலிட்டரியோட பவர் அதிகமாகும், மிலிட்டரி வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, கண்ட்ரி வந்து யார் மேல வேணாலும் போர் புரிவாங்க, அதுக்கு மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ்னா சண்டை போடுறதுன்னு அர்த்தம். கான்ட்ரிபியூட்டிங் டிசைசிவ்லி டு த அவுட் பிரேக் ஆஃப் வார். சோ இதுவும் ஒரு முக்கியமான காரணம் வார் உருவாகிறதுக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா இங்கிலாந்து, பிரான்ஸ் ஒரு டீம்ல இருந்தாங்க, ஜெர்மனி இன்னொரு டீம்ல இருந்தாங்க. சோ இவங்களுக்கு இடையே வந்து சண்டை வந்தது. நெக்ஸ்ட், அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். சோ குறிப்பா இதுல பார்த்தோம்னா ஜெர்மன் எம்பரர், ஜெர்மனியை சேர்ந்த அந்த பேரரசர் இருக்காருல்ல, அவர் வந்து அவருடைய அக்ரெசிவ், ரொம்ப மத்தவங்கள மேல வந்து படையெடுக்கிறது, அது மாதிரியான அக்ரெசிவ் ஆட்டிடியூட் இருந்ததுனால இதுவும் ஒரு காரணமா அமைஞ்சது. எம்பரர் கெய்சர் வில்ஹெம் II ஆஃப் ஜெர்மனி proclaimed that Germany would be the leader of the world. இவரே அறிவிச்சிட்டாரு, ஜெர்மனி தான் ப்ரொக்ளைம்டுனா அறிவிக்கிறது, ஜெர்மனி தான் வந்து வேர்ல்டுடைய லீடரா இருக்கும் அப்படின்ட்டு இவரே சொல்லிட்டாரு. The German Navy was expanded. அது மட்டும் இல்லாம அது மாதிரி சொன்னதுனால ஜெர்மன் நேவிய, கடற்படையை வந்து ரொம்ப பெருசா ஆக்க ஆரம்பிச்சாங்க. The sea being considered a preserve of England ever since Napoleon's defeat at Trafalgar 1805. So sea, அதாவது கடல்னு எடுத்தாலே அதனுடைய பவர் எல்லாமே யார்கிட்ட இருந்ததுன்னா இங்கிலாந்து கிட்ட இருந்ததுன்னு தான் எல்லாருமே கருதுனாங்க. எப்பல இருந்து பார்த்தோம்னா, நெப்போலியனை வந்து ட்ரெஃபால்கர்ல இங்கிலாந்து வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க. ட்ரெஃபால்கர்ன்றது ஒரு இடம், அந்த இடத்துல டிஃபீட் பண்ண டைம்ல இருந்து இங்கிலாந்து தான் சீயோடைய பவரா இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அவங்களுடைய கடற்படை தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுலாம் சொல்றாங்க. ஆனா ஜெர்மனிஸ் அக்ரெசிவ் டிப்ளமசி அண்ட் ரேபிட் பில்டிங் ஆஃப் நேவல் பேசஸ் கன்வின்ஸ்டு பிரிட்டன் தட் a German navy could be directed only against her. சோ ஆனா இந்த டைம்ல பார்த்தோம்னா இங்கிலாந்து பவர்ஃபுல்லா இருந்ததுன்னு பார்த்தோம், இந்த டைம்ல பார்த்தோம்னா ஜெர்மனி என்ன முடிவு எடுத்தாங்க, அவங்க வேர்ல்டு பவர் ஆகணும், அதனால அவங்க வந்து நேவிய, அவங்களுடைய கடற்படை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னு பார்த்தாங்களா, அதனால அவங்க கடற்படை தளங்கள்லாம், நேவல் பேசஸ்னா கடற்படை தளங்கள், அவங்க கப்பல் நிறுத்தி வைக்கிற இடம், அது மாதிரியான அது சம்பந்தமான எல்லாத்தையுமே அதிகமாக்க ஆரம்பிச்சாங்க, ரேபிடா பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அக்ரெசிவ் டிப்ளமசினா ராஜதந்திரம் மூலமா அவங்க நிறைய அக்ரெசிவா வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் வந்து பிரிட்டனை கன்வின்ஸ் பண்ணுச்சு. அதாவது பிரிட்டன் வந்து ஜெர்மனி இதெல்லாம் பண்ண காரணத்தினால பிரிட்டன் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, ஜெர்மன் நேவி, ஜெர்மனுடைய கடற்படை வந்து எதுக்காக அதிகமாக்குறாங்கன்னா பிரிட்டனை தாக்குறதுக்காக மட்டும்தான். ஏன்னா வந்து இது வரைக்கும் யாரு ஸ்ட்ராங்கா இருந்தா கடல்ல, பிரிட்டன் தான். அப்போ ஜெர்மனி வந்து கடற்படையை அதிகமாக்குதுன்னா அது யாருக்கு பிரச்சனை அமையும், பிரிட்டனுக்கு தான். அதுதான் சொல்றாங்க. Therefore, Britain embarked on a naval race which heightened the tensions between the two powers. இந்த காரணத்தினாலையும் பிரிட்டன் வந்து நேவல் ரேஸ், நேவல்ல அதாவது நேவில போட்டி,
நீங்க பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்ற போட்டியில வந்து இறங்கிட்டாங்க. எம்பார்க்னா அதுல இறங்கிட்டாங்க. இது போல நடந்த விஷயத்தினால இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும், அதாவது பிரிட்டனுக்கும், 2 பவர்ஸ்னா 2 கண்ட்ரிஸ் அர்த்தங்க, பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில வந்து டென்ஷன் வந்து அதிகமாச்சு, ஹைட்டன்னா அதிகமாச்சு. நெக்ஸ்ட் ஹாஸ்டிலிட்டி ஆஃப் பிரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. ஸோ இது வரைக்கும் வந்து ஜெர்மனி பிரிட்டன்லாம் பார்த்தோம். இப்போ பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கு என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். ஹாஸ்டிலிட்டினா அவங்களுக்கு இடையே வந்து மோதல் ஏன் ஏற்பட்டது. பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி வேற ஓல்டு ரைவல்ஸ். பிரான்ஸும் ஜெர்மனியும் பழங்காலத்துல இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. bitter memories of the defeat of 1871 and loss of Alsace and Lorraine to Germany rankled in the minds of the French. So bitter memories na கசப்பான அனுபவம், அதாவது அனுபவங்கள். பழங்காலத்துல வந்து பிரான்ஸும் ஜெர்மனியும் சண்டை போட்டாங்க. அதுல 1871 வருஷத்துல ஜெர்மனி கிட்ட வந்து பிரான்ஸ் வந்து மோசமா தோத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அல்சஸ் லொரைன்ற இந்த 2 பிளேஸ் வந்து ஜெர்மனி கிட்ட போயிடுச்சு. இதெல்லாம் இந்த 2 பிளேஸும் ரொம்ப முக்கியமான பிளேஸ். ஸோ இது வந்து ஜெர்மனி கிட்ட போனது வந்து பிரெஞ்சுடைய மைண்ட்ல, ஏன்னா வந்து அது பிரான்ஸோடைய இடம், அது வந்து ஜெர்மனி எடுத்துக்கிட்டாங்க. இதனால பிரான்ஸுடைய மைண்ட்ல, பிரான்ஸுடைய பீப்புளுடைய மைண்ட்ல இது இருந்துகிட்டே இருந்தது. இந்த இவங்க வந்து இழந்துட்டாங்கல்ல அவங்களுடைய இடத்த, அது வந்து மனசுல ஓடிக்கிட்டே இருந்ததுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஜெர்மன் இன்டர்ஃபரன்ஸ் இன் மொராக்கோ ஆடட் டு த பிட்டர்னஸ். மொராக்கோன்றது ஆப்பிரிக்கால இருக்கிற இடம். அந்த இடத்துல அது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிரெஞ்சு இடம். ஏன்னா வந்து பிரான்ஸும் பிரிட்டனும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு மொராக்கோ வந்து பிரெஞ்சு எடுத்துக்கிட்டாங்க, ஈஜிப்ட் வந்து பிரிட்டன் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஸோ பிரெஞ்சு கிட்ட இப்போ மொராக்கோ இருக்கு. அந்த இடத்துல தேவையில்லாம ஜெர்மனி வந்து இன்டர்ஃபியர் ஆனாங்க. ஸோ அது போல இன்டர்ஃபியர் ஆகும்போது இவங்களுக்கு இடையே, ஜெர்மனிக்கும் பிரெஞ்சுக்கும் இடையே பிட்டர்னஸ் அதிகமாகிடுச்சு. கசப்பான அனுபவம் வந்து அதிகமாச்சு. The British agreement with France over Morocco was not consented by Germany. ஸோ அதை தான் இங்க சொல்றாங்க. பிரிட்டிஷ் வந்து பிரான்ஸ் கூட அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்களா, மொராக்கோ வந்து பிரான்ஸ் எடுத்துக்கலான்ட்டு, அதை வந்து ஜெர்மனி ஒத்துக்கல. ஏன்னா வந்து ஜெர்மனியும் அந்த இடத்துல பவர் இருக்கிற மாதிரி அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ கெய்சர் வில்லம் II இன்டென்ஷனலி ரெகக்னைஸ் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த சுல்தான். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, ஜெர்மனியோடைய கெய்சர் வில்லம் II அந்த எம்பரர் இருக்கிறாருல, பேரரசர், அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, மொராக்கோல இருந்த சுல்தான், மொராக்கோவை ஏற்கனவே ஆட்சி பண்ணிட்டு இருந்த சுல்தானை வந்து அவர் தான் வந்து பவர் மிக்கவர், இண்டிபெண்டன்ஸ், அவர் தான் வந்து தனியா பவர் உள்ளவர், இவங்க பிரான்ஸுக்கு வந்து அதுல பவர் எல்லாம் கிடையாது அப்படின்ட்டு இவராவே இன்டென்ஷனலி ரெகக்னைஸ்னா அவராவே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் டிமாண்டட் அண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் டு டிசைட் ஆன் த ஃபியூச்சர் ஆஃப் மொராக்கோ. அவர் வந்து இன்டர்நேஷனல் சர்வதேச அளவில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு கருத்தரங்கம் மாதிரி போட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசி மொராக்கோவுடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ணணும், பிரான்ஸ் வந்து மொராக்கோவை எடுத்துக்க கூடாதுன்ற மாதிரி கெய்சர் வில்லம் II ஜெர்மனியை சேர்ந்தவர் வந்து பண்ண ஆரம்பிச்சதுனால பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் மோதல் ஏற்படுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிரான்ஸோட இடம் மொராக்கோ இது வரைக்கும். ஆனா ஜெர்மனி என்ன பண்ணுச்சுன்னா, மொராக்கோவுடைய சுல்தான், மொராக்கோவை ஏற்கனவே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவர்கிட்டயே பவர் வந்து இருக்கு அப்படின்றத ஜெர்மனி சொன்னாங்க. இதனால பிரான்ஸ் வந்து கோபம் அடைஞ்சாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை வந்தது. நெக்ஸ்ட் இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் இந்த பால்கன்ஸ். பால்கன்ஸ்ன்றது ஒரு இடம், அதாவது நிறைய கண்ட்ரி சேர்ந்த இடம். அந்த இடத்துல இம்பீரியலிசம்னா ஒரு இடத்த இன்னொருத்தவங்க வந்து போய் பிடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை அதிகமாக்குவாங்க, அவங்க சொல்றதுதான் செய்யணும் அப்படின்ட்டு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா கிட்ட பிரிட்டிஷ்காரங்க சொன்னாங்கல்ல, அது பேரு இம்பீரியலிசம். அது போல பால்கன் இடத்துல இம்பீரியலிசம்னால ஏற்பட்ட பாலிடிக்ஸ், அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். த யங் டர்க் ரெவல்யூஷன் ஆஃப் 1908 an attempt at creating a strong and modern government in Turkey. ஸோ யங் டர்க் ரெவல்யூஷன்னா, டர்க்குனா டர்க்கியை சேர்ந்த, ரெவல்யூஷன்னா புரட்சின்னு அர்த்தம். யங் டர்க் ரெவல்யூஷன் அதை சொல்லுவாங்க. 1908 நடந்தது. அந்த டைம்ல வந்து அது எதுக்காகனா அட்டெம்ப்ட், அது எதுக்காக ட்ரை பண்ணாங்கன்னா, ஸ்ட்ராங் அண்ட் மாடர்ன் கவர்மெண்ட், லேட்டஸ்டா அந்த கவர்மெண்ட்டை மாத்தணும், பழைய கவர்மெண்ட்லாம் வேண்டான்ற மாதிரி அதை மாத்துறதுக்காக தான் இந்த புரட்சி நடந்தது. ப்ரொவைடட் போத் ஆஸ்திரியா அண்ட் ரஷ்யா வித் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரெஸ்யூம் தேர் ஆக்டிவிட்டிஸ் இன் த பால்கன்ஸ். அந்த பால்கன் ரீஜன்ல ரஷ்யாவும் ஆஸ்திரியாவும் இந்த தருணத்தை உபயோகப்படுத்தி, அதாவது இந்த ரெவல்யூஷன் புரட்சி நடந்ததுல அதை உபயோகப்படுத்தி அவங்களுடைய ஆதிக்கத்தை அதிகமாக்கினாங்க. ஆஸ்திரியா அண்ட் ரஷ்யா met and agreed that Austria should annex Bosnia and Herzegovina while Russia should have freedom to move her warships through the Dardanelles and the Bosphorus to the Mediterranean. இது பெரிய சென்டென்ஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் ஒன்னா பேசி அவங்க முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா, ஆஸ்திரியா வந்து போஸ்னியா அண்ட் ஹெர்ஜிகோவினா அப்படின்ற இடத்த வந்து தன் கூட அனெக்ஸ் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம், ஆஸ்திரியா கூட சேர்த்துக்கலாம்.
அதே போல ரஷ்யா வந்து என்ன பண்ணலாம்னா டார்டனல்ஸ் அண்ட் போஸ்போரஸ் இது ரெண்டும் ஜலசந்தி ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. ரெண்டு கடல் வந்து ஒன்னா கலக்கிற இடத்த வந்து ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. STRAIT. ஸோ டார்டனல் ஸ்ட்ரெயிட், போஸ்போரஸ் ஸ்ட்ரெயிட், இந்த ரெண்டு ஜலசந்தி வழியா மெடிட்டரேனியன் சீக்கு போகிறதுக்கு ரஷ்யாவுடைய கப்பல், போர் கப்பல் எல்லாம் போறதுக்கான அனுமதியை இதன் மூலமா பெற்றாங்க. ஸோ இப்ப சிம்பிளா என்னன்னா ரஷ்யாவும் ஆஸ்திரியாவும் இந்த புரட்சியை உபயோகப்படுத்தி அந்த தருணத்தை உபயோகப்படுத்தி ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அவங்க வந்து இந்த இடத்துல உள்ள அவங்களுக்கு உள்ள பிரச்சனையெல்லாம் வந்து தீர்த்துக்கிட்டாங்க. சூன் ஆஃப்டர் திஸ் ஆஸ்திரியா அனௌன்ஸ் த அனெக்சேஷன் ஆஃப் போஸ்னியா அண்ட் ஹெர்ஜெகோவினா. இதுக்கப்புறம் இந்த இவங்களுக்குள்ளார வந்து ஒரு முடிவு வந்த பிறகு போஸ்னியா ஹெர்ஜெகோவினா அந்த இடத்த வந்து ஆஸ்திரியா வந்து தன்னோட சேர்த்துக்கிட்டாங்க. அனெக்ஸ்னா தன்னோட இணைச்சிக்கிட்டாங்க. ஆஸ்திரியாஸ் ஆக்ஷன் அரோஸ்ட் இன்டென்ஸ் அப்போசிஷன் ஃப்ரம் செர்பியா. செர்பியான்ற கண்ட்ரி, அதாவது ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கிறவங்க ஆஸ்திரியாவுடைய இந்த விஷயத்தை பார்த்து, இவங்க செஞ்ச செயலை பார்த்து அவங்களுக்கு கோபம் வந்தது. அவங்க எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஜெர்மனி கேவ் ஆஸ்திரியா ஃபர்ம் சப்போர்ட். ஜெர்மனி வந்து ஆஸ்திரியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. Germany went to the extent of promising that if Austria invaded Serbia and in consequence Russia helped Serbia, Germany would come to Austria's assistance. So இது வந்து நிறைய பேர் இன்வால்வ் ஆனதுனால நல்லா புரிஞ்சுக்கணும். ஜெர்மனி வந்து ஆஸ்திரியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவங்க எப்படிலாம் சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்கன்னா, ஆஸ்திரியா வந்து செர்பியா கண்ட்ரியை எதிர்த்தாங்க, அவங்கள வந்து எதிர்த்து போரிட்டாங்கன்னா, இன்வைட் பண்ணாங்கன்னா, அந்த டைம்ல ரஷ்யா வந்து செர்பியாவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா, ஏன்னா ரஷ்யாவும் செர்பியாவும் க்ளோஸ், அவங்களுக்கு செர்பியாவுக்கு ரஷ்யா ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அந்த டைம்ல ஜெர்மனி வந்து தானாகவே ஆஸ்திரியாவுக்கு அசிஸ்ட் பண்ணும், ஹெல்ப் பண்ண வரும். ரொம்ப சிம்பிளா என்னன்னா ஆஸ்திரியா ஜெர்மனி ஒரு சைடு, செர்பியா ரஷ்யா ஒரு சைடு. ஸோ செர்பியான்ற கண்ட்ரி வந்து ரஷ்யா கூட டீம் மாதிரி. இந்த போஸ்னியா ஹெர்ஜெகோவினா இடத்த வந்து ஆஸ்திரியா தனக்குன்னு எடுத்துக்கிட்டாங்களா, இது வந்து செர்பியாவுக்கு பிடிக்கல. ஏன்னா செர்பியா சம்பந்தமான விஷயம் அது. ஸோ அது செர்பியாவுக்கு பிடிக்கல. இதனால செர்பியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் பிரச்சனை வருது. இந்த டைம்ல ஜெர்மனி வந்து ஆஸ்திரியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. The enmity between Austria and Serbia led to the outbreak of war in 1914. ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட். ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்கும் இடையில உள்ள அந்த என்மிட்டி, அந்த பகை இருக்குல்ல, அதனால ஒரு முக்கிய காரணமா போர் வெடிக்கிறதுக்கான முக்கிய காரணமா இருந்தது. நெக்ஸ்ட் பால்கன் வார்ஸ். அந்த பால்கன் இடத்துல நடந்த வார்ஸ். டர்க்கி வாஸ் அ பவர்ஃபுல் கண்ட்ரி இன் த சவுத் வெஸ்ட் ஆஃப் யூரோப் இன் த ஃபர்ஸ்ட் half of 18th century. 18th centuryனா 1701ல இருந்து 1800 அந்த வருஷத்தை தான் 18th centuryன்னு சொல்லுவாங்க. அந்த 100 வருஷத்தை அதுல தொடக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா அப்ப 1701ல இருந்து 1750 அந்த காலகட்டத்துல முதல் 50 வருஷத்துல வந்து யூரோப்ல, அதாவது சவுத் வெஸ்ட் ஆஃப் யூரோப்ல, சவுத் வெஸ்ட் சைடு அந்த இடத்துல யூரோப்ல டர்க்கி வந்து பவர்ஃபுல்லா இருந்தது. The Ottoman Empire extended over the Balkans and across Hungary to Poland. ஒட்டோமன் எம்பையர்ன்றது டர்க்கியை ஆட்சி பண்ணவங்க, துருக்கின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு தமிழ்ல. டர்க்கின்றது தமிழ்ல துருக்கி. ஸோ அந்த டர்க்கின்ற இடத்த வந்து ஆட்சி பண்ணவங்க ஒட்டோமன் எம்பையர். அவங்க வந்து பால்கன்ஸ் ஃபுல்லாவே அவங்க தான் ஆட்சி பண்ணாங்க, எக்ஸ்டெண்டட் ஓவர் த பால்கன்ஸ். அது மட்டும் இல்லாம அக்ராஸ் ஹங்கேரி டு போலண்ட், ஹங்கேரி போலண்ட்லாம் வந்து யூரோப்ல இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஃபுல் யூரோப் அது. ஸோ அந்த இடம் வரைக்கும் அவங்க வந்து ஆட்சி பண்ணாங்க. இதெல்லாம் மேப்ல பாருங்க. ஸோ கீழே உங்களுக்கு மேப் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது இந்த மேப்ல வந்து இது யூரோப் மேப். இங்க டர்க்கி இருக்கு. டர்க்கியுடைய பவர் வந்து எது வரைக்கும் இருக்கு பாருங்க, ஹங்கேரி இது வரைக்கும் இருக்கு. பால்கன் இடம், அதே போல ஹங்கேரி வர. பால்கன்றது இந்த இடத்த குறிக்கும். ஸோ யூரோப்புடைய சவுத் வெஸ்ட்னு சொன்னாங்களா, இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லா யூரோப்னு எடுத்தோம்னா யூரோப்புடைய சவுத் வெஸ்ட், அதாவது இந்த பக்கம் இந்த இடம் இதுக்கு இடையில, அதே போல அப்ப இந்த இடம் இதுக்கு இடையில. ஸோ இது ஃபுல்லா யூரோப்னு எடுத்துக்கிட்டோம்னா இது இன்னும் பெருசா போகும் யூரோப்பு. அதுல ஒரு பகுதி தான் இது சவுத் வெஸ்ட் பார்ட் இது. ஸோ ரொம்ப சிம்பிள். மேப்ல இடத்தோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் எல்லா பாயிண்ட்டுமே. அப்போ ஒட்டோமன் எம்பையர் வந்து பால்கன்ல மட்டும் இல்ல, பால்கன்றது இந்த இடம், இதுல மட்டும் இல்ல, ஹங்கேரி, போலண்டு இன்னும் உள்ளார போவோம் யூரோப்ல. ஸோ அந்த இடம் வரைக்கும் ஒட்டோமன் எம்பையருடைய பவர் இருந்தது. த எம்பையர் கண்டைன்ட் மெனி நான் டர்க்கிஷ் பீப்புள் இன் த பால்கன்ஸ். ஸோ டர்க்கி நாட்டை சேராத நிறைய பேர் வந்து பால்கன்ஸ்ல இருந்தாங்க. ஸோ இப்ப ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டை சேர்ந்த மக்கள் இருந்தாங்கன்னா அங்க பிரச்சனை வராது. ஸோ இப்ப துருக்கி நாட்டை சேர்ந்த மக்கள் இல்லாம, அவங்களுடைய அந்த கலாச்சாரம்லாம் சேர்ந்த மக்கள் இல்லாம மற்ற மக்களும் அந்த இடத்துல இருந்தாங்க, பால்கன்ல இருந்தாங்க. ஸோ இதனால அங்க ஒரு பிரச்சனை நடக்கும். அதுதான் சொல்றாங்க, both the Turks and their subjects of different nationalities in the Balkans indulged in the most frightful massacres and atrocities. ஸோ
இந்த டர்க் நாட்டை சேர்ந்த, அதாவது டர்க்கி நாட்டை சேர்ந்தவங்கள டர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க மட்டும் இல்லாம அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸ்னா இப்போ ஒரு ராஜா இருக்கிற, அந்த ராஜா கீழே இருக்கிற எல்லா மக்களையும் அந்த ராஜாவுடைய சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க கீழே இருக்கிற அந்த மக்கள்னு அர்த்தம். டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிஸ்னா பல நாடுகளை சேர்ந்த அந்த மக்கள் பால்கன்ஸ்ல இருக்கிறாங்க இந்த டைம்ல. ஸோ டர்க்கி நாடு வந்து நிறைய இடத்த வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த இடத்துல உள்ள மற்ற நாட்டுக்காரங்களாம் அங்க இருந்த காரணத்தினால அங்க நிறைய படுகொலைகளும் நிறைய மோசமான விஷயங்கள், அட்ராசிட்டிஸும் அங்க நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா அர்மேனியன் ஜெனோசைட். அர்மேனியான்றது ஒரு கண்ட்ரி, அந்த இடத்துல இனப்படுகொலை நடந்தது. ஸோ இது வந்து மோசமான எக்ஸாம்பிள் இதுக்கு. டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் த டர்க்கிஷ் எம்பையர் ஃப்ரம் த செகண்ட் half of the 18th century, Greeks followed by others began to secede one after another from Turkish control. ஸோ இது அப்படியே ஃபுல்லா பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் தான். டர்க்கி நாட்டில் ஹாஃப், அதாவது 18th செஞ்சுரியுடைய 1701 வருஷத்துல இருந்து 1750 வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆனா 1750க்கு அப்புறம் அவங்களுக்கு உள்ளார, அதாவது அந்த டர்க்கி எம்பையர்னா அந்த பேரரசுக்குள்ளார நிறைய பிரச்சனை வந்தது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த பிரச்சனைனால அங்க பாலிட்டி சம்பந்தமா அங்க பிரச்சனை வருது. அதே போல எக்கனாமி, பொருளாதாரம் சம்பந்தமாவும் அங்க பிரச்சனை வருது. ஸோ அரசியல் பொருளாதாரம் ரெண்டு சம்பந்தமாவும் அங்க பிரச்சனைகள், இன்ஸ்டெபிலிட்டி, அங்க வந்து ஒரு அசாதாரண சூழல் ஏற்படுது. இதை உபயோகப்படுத்தி, டேக்கிங் அட்வான்டேஜ்னா அதை உபயோகப்படுத்தி கிரீக்ஸும் அதை ஃபாலோ பண்ணி மற்ற அதர் கண்ட்ரிஸ், ஸோ அதுக்குள்ளார இருந்த கண்ட்ரிஸ்னு அர்த்தம், அவங்களாம் வந்து பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. செசிட்னா அந்த டர்க்கியோடைய கண்ட்ரோல்ல இருந்து பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தவங்களா, ஒன் ஆஃப்டர் ஆனது. இப்போ இங்க பார்த்தோம்னா கிரீஸ் கண்ட்ரி இங்க இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து பால்கன்ல டர்க்கி பக்கத்திலேயே வந்து கிரீஸ் இருக்கு. ஸோ கிரீஸ் நாடு வந்து வெளியே போகுது, இந்த டர்க்கியோடைய கண்ட்ரோல்ல இருந்து வெளியே போறாங்கன்னா அவங்க கீழே வந்து நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு வெளியே போறாங்க. அதே போல இவங்களை ஃபாலோ பண்ணி, கிரீஸை ஃபாலோ பண்ணி மற்ற கண்ட்ரிஸும் வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால என்ன ஆகும், டர்க்கின்ற அவங்களுடைய பவர் வந்து குறைஞ்சிருமா. மெசிடோனியா ஹேட் அ மிக்ஸ்ட் பாப்புலேஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, மெசிடோனியான்றது இன்னொரு கண்ட்ரி. ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, மெசிடோனியா. ஸோ இந்த கண்ட்ரியில மிக்ஸ்டு பாப்புலேஷன்னா அங்க பல தரப்பட்ட மக்களும் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தேர் வேர் ரைவல்ரிஸ் அமாங் கிரீஸ், செர்பியா, பல்கேரியா அண்ட் லேட்டர் மாண்டினெக்ரோ ஃபார் த கண்ட்ரோல் ஆஃப் இட். ஏன்னா அங்க பல தரப்பட்ட மக்கள் இருந்தாங்களா, அதனால அங்க கிரீஸ் நாட்டு மக்களும் இருக்கிறாங்க, செர்பியா நாட்டு மக்களும் இருக்காங்க, பல்கேரியா, ஸோ அவங்களுடைய கலாச்சாரம் கொண்ட மக்களும் அங்க இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு இடையே கிரீஸ், செர்பியா, பல்கேரியா, அது மட்டும் இல்லாம லேட்டர் அதுக்கப்புறம் மாண்டனெக்ரோ, இவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். இவங்களுக்கு இடையே வந்து மெசிடோனியாவை யாருக்கு சொந்தம் அப்படின்ற பிரச்சனை ஏற்படுது, கண்ட்ரோல் ஆஃப் இட், அதை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்ற பிரச்சனை ஏற்படுது. இன் மார்ச் 1912 they formed the Balkan League. அவங்க வந்து மார்ச் 1912 இந்த வருஷத்துல வந்து பால்கன் லீக்னு ஒன்று உருவாக்குறாங்க. அந்த லீக் எதுக்காகனா, attacked and defeated Turkish forces in the first Balkan War. ஸோ ஃபர்ஸ்ட் பால்கன் வார்ன்றது 1912-1913 நடந்தது. அப்போ இந்த லீக்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்களா, பால்கன் லீக்ன்ட்டு அந்த கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டர்க்கியை அந்த இடத்துல தோற்கடிச்சாங்க. ஸோ டர்க்கியோடைய கண்ட்ரோல்ல தான் இந்த மெசிடோனியா, பால்கன் ரீஜன்லாம் இருந்தது. அந்த இடத்துல இருந்த டர்க்கியோடைய படைகள் எல்லாம் தோற்கடிச்சாங்க. அக்கார்டிங் டு த ட்ரீட்டி ஆஃப் லண்டன் சைன்ட் இன் May 1913, the new state of Albania was created. ஸோ இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ட்ரீட்டி போடுறாங்க, ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதை வந்து ட்ரீட்டி ஆஃப் லண்டன் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து போட்டதுக்கு அப்புறம் புதுசா ஒரு ஸ்டேட்டை உருவாக்குறாங்க. அது என்ன ஸ்டேட்னா, அல்பேனியான்ற ஒரு இடத்தை உருவாக்குறாங்க. அண்ட் அதர் பால்கன் ஸ்டேட்ஸ் டிவைடட் அப் மெசிடோனியா பிட்வீன் தம். மெசிடோனியான்ற இடத்துக்கு தானே சண்டை போட்டாங்க எல்லாரும். அவங்க அந்த இடத்த, அதை சண்டை போட்டவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மெசிடோனியா இடத்த அவங்களுக்குள்ளார பிரிச்சுக்கிட்டு நியூ ஸ்டேட்டை வந்து அல்பேனியான்ற ஒரு நியூ ஸ்டேட், ஒரு நியூ கண்ட்ரியை வந்து உருவாக்குறாங்க. டர்க்கி வாஸ் ரெடியூஸ் டு த ஏரியா அரௌண்ட் கான்ஸ்டன்டினோபிள். ஸோ டர்க்கி அவங்களுடைய பவர் வந்து, அந்த ஒட்டமன் எம்பையரோட பவர் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, அவங்களோட இடமும் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. கான்ஸ்டன்டினோபிள்ன்ற ஒரு இடம், அந்த இடத்த சுத்தி மட்டும்தான் அவங்களுக்கு மீதி இடம் மிஞ்சிச்சு. மீதி எல்லாத்தையும் அந்த டர்க்கி ஒட்டமன் எம்பையர் கூட சண்டை போட்டு மற்றவங்க அந்த இடத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப சிம்பிளா என்னன்னா, இந்த மேப் கொடுத்துருக்காங்களா, இந்த மேப்ல டர்க்கி நாடு இருக்கு, இந்த நாட்டுல கான்ஸ்டன்டினோபிள்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த சுத்தி மட்டும்தான் டர்க்கிக்கு கடைசியா இடம் கிடைச்சது. மீதி எல்லா இடமும் அவங்கவுங்க அந்தந்த கண்ட்ரி வந்து தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்களுடைய இடத்த வந்து டர்க்கி கூட சண்டை போட்டு அவங்க மீட் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். The division of Macedonia, however, did not satisfy Bulgaria. இந்த மெசிடோனியாவை பிரிச்சாங்களா, அதை பிரிச்சது வந்து
பல்கேரியான்ற நாட்டுக்கு வந்து அது வந்து ஒத்து போகல. பல்கேரியா அட்டாக் செர்பியா அண்ட் கிரீஸ். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், மெசிடோனியாக்காக சில கண்ட்ரிலாம் சண்டை போட்டாங்க. அந்த கண்ட்ரி எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி முதல்ல அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருந்த டர்க்கியை வெளியே திருத்தினாங்க. அதுக்கடுத்தது அவங்களுக்குள்ளார அந்த மெசிடோனியாவை பிரிச்சுக்கிட்டாங்க. அதுல யாரெல்லாம் பல்கேரியா, செர்பியா, கிரீஸ் எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி பிரிக்கும் போது பல்கேரியாவுக்கு குறைவான இடம் இல்ல அவங்க கேட்ட இடம் கிடைச்சிருக்காது. அதனால பல்கேரியாவுக்கு அது ஒத்து போகல. அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இல்லாததுனால அவங்க வந்து செர்பியாவையும் கிரீஸையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பல்கேரியா வாஸ் ஈஸிலி டிஃபீட்டட். ஆனா பல்கேரியாவை வந்து ஈஸியா செர்பியாவும் கிரீஸும் தோக்கடிச்சிட்டாங்க. The Second Balkan War ended with the signing of the Treaty of Bucharest in August 1913. புகாரெஸ்ட்ன்றது ஒரு இடம். அந்த இடத்துல ட்ரீட்டி ஆஃப் புகாரெஸ்ட்ன்றது சைன் பண்றாங்க, ஒப்பந்தம் சைன் பண்றாங்க. இது வந்து செகண்ட் பால்கன் வார்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பால்கன் வார் பார்த்தோம். அதுல அந்த லீக்னு ஒன்னு ஃபார்ம் பண்ணாங்களா, பால்கன் லீக், அதுவும் டர்க்கியும் சேர்ந்து சண்டை போட்டது. செகண்ட் பால்கன் வார் பார்த்தோம்னா பல்கேரியாவும் கிரீஸ் செர்பியாவும் சேர்ந்து சண்டை போட்டது. நெக்ஸ்ட் இமீடியட் காஸ். ஸோ காஸ்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஏற்படுறதுக்கான காரணங்கள், அதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். இது வரைக்கும் பார்த்த எல்லா காரணமும் ஒரு தனித்தனி காரணங்கள். கடைசியா அந்த வேர்ல்டு வார் உருவாகிறதுக்கு ஏற்படுறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி, அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட இமீடியட் காஸ், அதாவது கிளைமேக்ஸ் மாதிரி சொல்லலாம். இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்துக்குமான கிளைமேக்ஸ் தான் இது. அது எங்க நடந்ததுன்னா, the climax to these events in the Balkans occurred in Sarajevo in Bosnia. இந்த பால்கன்ல நடந்ததுல இந்த பிரச்சனை எல்லாம் நடந்ததா, அது எல்லாத்துக்கும் சேர்த்து கிளைமேக்ஸ் எங்க நடந்ததுன்னா போஸ்னியான்ற இடத்துல. போஸ்னியான்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த இடத்துல சரஜோன்ற இடத்துல நடந்தது. போஸ்னியான்றது கண்ட்ரி, சரஜோன்றது அங்க இருக்கிற ஒரு பிளேஸ். On 28 June 1914, the Archduke Franz Ferdinand, heir to Franz Joseph, Emperor of Austria-Hungary, was assassinated by Princip, a Bosnian Serb. இது ரொம்ப சிம்பிள். அப்படியே பிரிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்திரியா ஹங்காரியோட எம்பரர், பேரரசர் இருக்காரு. அவருடைய பேர் வந்து பிரான்ஸ் ஜோசப். அவருக்கு வந்து ஹேர்னா, அவருக்கு அடுத்தது ஆட்சிக்கு வர மாதிரி இருந்தவர் வந்து ஆர்ச் டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்டன்றவர் தான். அவருக்கு அடுத்தது அந்த ஆட்சியை பிடிக்கிற மாதிரி இருந்தார். ஆனா இவரை வந்து ஆர்ச் டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட் இருக்காங்கல்ல, அவரை வந்து பிரின்சிப்ன்ற ஒருத்தவர் வந்து கொலை பண்ணிடுறாரு. பிரின்சிப்ன்றவர் யாருன்னா போஸ்னியன் செர்ப், போஸ்னியால இருக்கிற செர்பியா நாட்டை சேர்ந்தவர்னு அர்த்தம். ஸோ போஸ்னியால இருக்கிற செர்ப் நாட்டை சேர்ந்தவர். ஸோ அவர் வந்து போஸ்னியால சரஜிவோன்ற இடத்துல இவர் வரும்போது அவரை கொலை பண்ணிடுறாரு. ஆஸ்திரியா saw in this an opportunity to eliminate Serbia as an independent state. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இந்த பிரின்சிப்ன்றவர் வந்து செர்பியா நாட்டை, அதாவது அதை வந்து சேர்ந்தவர். அப்போ செர்பியா நாட்டை சேர்ந்தவர் வந்து ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த ஒரு தலைவரையே கொலை பண்ணிட்டார். அப்போ செர்பியா நாட்டு மேல இதை யூஸ் பண்ணி, இந்த காரணத்தை யூஸ் பண்ணி ஆஸ்திரியா நாடு வந்து படையெடுத்து அந்த செர்பியா வந்து தனியா ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டா இருக்குல்ல, தனியா இருக்கிற நாடை வந்து அவங்கள வந்து எலிமினேட் பண்ணணும், அவங்கள வந்து முடிவுக்கு கொண்டு வரணும், அதாவது அந்த இடத்த வந்து கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரியான பிளான். ஜெர்மனி தாட் தட் இட் வுட் ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட். ஜெர்மனி வந்து செர்பியாவை வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம், அட்டாக் பண்ணலாம் அப்படின்றத முடிவெடுக்கிறாங்க. ஆஸ்திரியா டீம் தானே ஜெர்மனி. ஸோ அவங்க வந்து முடிவு பண்றாங்க. இட் டிக்ளேர்டு வார் ஆன் ரஷ்யா ஆன் 1 ஆகஸ்ட். ஸோ செர்பியா மேல இவங்க வந்து ஜெர்மனி வந்து தாக்குதல் பண்றேன்னு சொல்றாங்க. செர்பியாவோட ஃப்ரெண்ட் யாரு? ரஷ்யா. ஸோ ரஷ்யா மேலேயும் போர் வந்து டிக்ளேர் பண்றாங்க. Germany had no quarrel with France, but because of Franco-Russian alliance, the German army, which was planning a war against both France and Russia, wanted to use the occasion to its advantage. அதாவது ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் இப்போ டைரக்டா எந்த பிரச்சனையும் கிடையாது, குவாரல் சண்டை எதுவும் கிடையாது. ஆனா பிராங்கோ ரஷ்யன் அலையன்ஸ், பிரான்ஸும் ரஷ்யாவும் ஒரு டீமா இருந்தாங்களா, அந்த ட்ரிபிள் அன்டென்டே படி அவங்க ஒரு டீமா. அதனால ஜெர்மனியோட ஆர்மி, அந்த ஜெர்மன் ஆர்மி வந்து இந்த சான்ஸை யூஸ் பண்ணி பிரான்ஸ் கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பிரான்ஸ் ரஷ்யா அவங்க கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. The German violation of Belgian neutrality forced Britain to enter war. So இப்போ பிரிட்டன் எப்படி உள்ளார வராங்கன்னு பார்ப்போம். பெல்ஜியன் நியூட்ராலிட்டி, பெல்ஜியம்ன்றது ஒரு கண்ட்ரி. அந்த இடத்துல வந்து மத்தவங்க யாரும் சண்டை எல்லாம் போடக்கூடாது அப்படின்றது ஒரு ஒப்பந்தம் படி முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுதான் பெல்ஜியன் நியூட்ராலிட்டி. நியூட்ராலிட்டினா பொதுவானது அப்படின்னு அர்த்தம். ஸோ அங்க வந்து எதுவும் பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா வந்து ஜெர்மனி வந்து அதை வயலேட் பண்ணிட்டாங்க, அதை மீறி அங்க தப்பு பண்ணிட்டாங்க. இதனால பிரிட்டன் வந்து இந்த சண்டைக்குள்ளார வராங்க. ஸோ இப்ப ஃபைனலா காரணம்லாம் நம்ம எல்லா காரணமும் பார்த்துட்டோம். டீம்னு பார்த்தோம்னா பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, செர்பியா, இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க செர்பியால நடக்கிற பிரச்சனைக்காக. அதே போல ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க.
ஸோ இவங்களுக்கு இடையே தான் இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்க போகுது. இதுதான் கோர்ஸ் ஆஃப் த வார்ல நம்ம பார்க்க போறோம். இதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.